சங்குப்பட்டி பாலத்திற்கில் கொலை செய்யப்பட்டு கடலிலே வீசப்பட்ட காரிநகரைச் சேர்ந்த குடும்ப பெண்ணினுடைய அந்த கொலை சம்பவம் தொடர்பில் இப்பொழுது பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட அந்த நபர் பல திடுக்கிடுகின்ற விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் விசாரணைகளில். அவர் அப்படி கூறிய தகவல்களை இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக பேச போகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த ஒரு மரணம் தொடர்பில் என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாமல் ஒரு குழப்பகரமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் அந்த பிரதானமான சந்தேக நபர் கைதாகி இருக்கின்ற நபர் தொடர்பிலும் பல விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஈழத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்ற ஒரு மரணம் ஒன்றும் நிகழ்ந்திருக்கின்றது. ஆக இவற்றை பற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக பேச போகின்றோம். காணொளியுடன் இணைந்து பேசுகின்ற நான் சுதர்ஷினி சசிகரன். கடந்த மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது சங்குப்பட்டியிலே உயிரிழந்த அந்த பெண்ணினுடைய விவகாரம். கடந்த 11ஆம் தேதி சங்குப்பட்டி கடற்கரையடியில் இருந்து ஒரு குடும்ப பெண்ணினுடைய சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. அவரினுடைய உடலிலே காயங்கள், அவரினுடைய முகமானது எரிக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக விசாரணைகள் தொடங்கப்பட்ட நிலையில் அந்த பெண் காரிநகரை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயார் என்று சொல்லி விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த சம்பவம் நிச்சயமாக கொலைதான் அப்படி என்று சொல்லி போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த கொலையினுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று சொல்லி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் இப்பொழுது அந்த சந்தேக நபர் இன்றைய தினம் அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அந்த பிரதான சந்தேக நபர், அதாவது இந்த பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் குப்புளான் பகுதியினை சேர்ந்த ஒரு தவில் வித்துவான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த தவில் வித்துவானுக்கும் இறந்த குடும்ப பெண்ணாகிய தீபாவிற்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இருவருக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பழக்கத்தின் காரணமாக இருவரும் சேர்ந்து வெளியிடத்திற்கு போகலாம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள். அந்த திட்டத்தின்படி இவர்கள் இருவருமே யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு கார் ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி இருவரும் கிளிநொச்சிக்கு செல்வதாக பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பூநகரியினூடாக கிளிநொச்சி செல்வதற்கு தங்களுடைய பிரயாணத்தினை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது பூநகரி பிரதேசத்தில் வைத்து இந்த ஒரு நபர், அதாவது இந்த ஒரு தவில் வித்துவான் அந்த குடும்ப பெண் தீபா அவர்களுக்கு ஒரு குளிர்பானம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அருந்துவதற்காக. இவரும் அந்த குளிர்பானத்தை அருந்தி இருக்கின்றார். அதன் பின்னதாக அவர் மயக்கமடைந்திருக்கின்றார். இந்த நிலையில் இதனை பயன்படுத்திக் கொண்டு அந்த நபர் அவரை கொலை செய்துவிட்டு அவருடைய சடலத்தை சங்குப்பட்டி கடற்கரையில் போட்டுவிட்டு அதன் பின்னதாக அந்த தடய பொருட்களை, அதாவது அவரை கொலை செய்வதற்கு இவர் பயன்படுத்திய அந்த தடய பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று உருதுரபுரம் பகுதியிலே அவர் அந்த தடயங்களை இல்லாமல் செய்திருக்கிறார். அதன் பின்னதாக அவர் இயல்பாக தன்னுடைய வேலைகளுக்கு திரும்பி இருக்கின்றார். அதன் பின்னதாகத்தான் சம்பவங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிகவும் பரபரப்பாக அவருடைய கொலை தொடர்பிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட அந்த சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முதல் கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் சந்தேக நபர் இவ்வளவு விடயங்களையும் தெரியப்படுத்தி இருக்கின்றார். அத்துடன் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னால் யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்று சொல்லியும் அவர் அடுத்த கட்ட விசாரணைகளில் நிச்சயமாக சொல்லத்தான் போகின்றார். காரணம் என்னவென்றால், இந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் சாதாரணமான ஒரு சம்பவமாக நினைத்து கடந்துவிட முடியாது. அதுவும் குறிப்பாக இவர் முற்று முழுதாக நகைகளுக்காக ஆசைப்பட்டுதான் இந்த ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார். அவரை கொலை செய்ததன் பிற்பாடாக அவர் அணிந்திருந்த அந்த நகைகளை இவர் எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலே அவற்றை அடகு வைத்திருக்கின்றார். அடகு வைத்து அவர் 17 லட்சம் ரூபாய் பணத்தினை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த நிதி நிறுவனத்தாரிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நான் ஏற்கனவே கூறியது போல இந்த விடயத்தினை நாங்கள் சாதாரணமாக நினைத்து கடந்து விட முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு குடும்ப பெண்ணுடன் ஒரு தவறான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நபர் தன்னுடைய ஆசைகளுக்காக அந்த பெண்ணை பயன்படுத்தியது மாத்திரமில்லாமல் அவர் அந்த பெண்ணிடம் இருந்து நகைகளை அபகரித்துக் கொண்டு கொலை வரைக்கும் சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் இது எவ்வளவு மிகவும் கொடூரமான ஒரு விடயம். இதில் யாரில் தவறு யாரில் சரி அப்படி என்று சொல்லி நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக இப்படி ஒரு கொலையை புரிவதற்கு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயம். இன்றைக்கு அந்த பெண் இறந்து விட்டார்.
இருக்கின்றார். அந்த பெண்ணினுடைய கணவர், அவருடைய 2 பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் நிர்கதியாக இருப்பார்கள். அப்படி ஒருவருடைய இறப்பு அவரை மட்டும் பாதிப்பதில்லை, அவரை சார்ந்திருக்கின்றவர்களையும் அது பாதிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனி மேலதிக விசாரணைகள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுதுதான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நேற்றைய தினம் இரவு யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்தி பகுதியில் ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. டிப்பரும் மோட்டார் சைக்கிளும் மோதி அந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் அந்த இடத்திலேயே பலியாகி இருந்தார். உண்மையிலேயே நாங்கள் விபத்துகள் நடப்பதை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு அவ்வளவு தூரம் கவலை வருகின்றது. ஏனென்றால் யாரோ எங்கோ ஒரு தெரியாத நபருக்கு ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது ஐயோ பரிதாபமாக இது உயிர் போய்விட்டது என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். இந்த வகையிலே நேற்றைய தினம் நடந்திருக்கின்ற அந்த விபத்து எங்களுக்கு தெரிந்த ஒருவருடைய மரணம் என்பதனால் எங்களுக்கு அது இன்னும் அதிகளவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மரண செய்தியில் இருந்து எங்களால் வெளிவர முடியுமா என்பது இப்போதைக்கு கேள்விக்குறிதான். நேற்றைய தினம் நடந்த அந்த விபத்திலே வசந்தன் என்கின்ற நபர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அது மாத்திரமில்லாமல் ஒரு மிக அற்புதமான ஒரு கலைஞனும் கூட. தன்னுடைய நடிப்பு திறமையினாலேயே ஏராளமான ரசிகர்களை தனக்காக வைத்திருந்த ஒருவர். அது மாத்திரமில்லாமல் அவர் ஒரு யூடியூப் தளத்திலே அவர்கள் பதிவிடுகின்ற அந்த நகைச்சுவை காணொளிகளுக்கிட்டே தனிப்பட்ட ரசிகர் பட்டாளமும் உண்டு. ஏன் நான் கூட அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரசிகை என்று கூட சொல்லலாம். அவரினுடைய அந்த இழப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இனி அவர் மீண்டும் வரப்போவதில்லை என்பது எங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஒரு அற்புதமான கலைஞனை நாங்கள் இழந்து விட்டோம் என்பது எங்கள் எல்லாருடைய மனதிலையும் ஒரு நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அவரினுடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம். மரணங்கள் என்பது எப்போது நிகழும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சிறு வயதிலேயே 34 வயது அவருக்கு, இந்த சிறு வயதிலேயே அவருக்கான அந்த மரணம் என்பது நிச்சயமாக பாரிய அளவில் எங்களுக்கு வேதனை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி உறவுகளே.